அடுத்து we are into the last part, code generation. So this is the final phase of compilation. இதுக்கு மினிமம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சோர்ஸ் கோடோட எக்ஸாக்ட் மீனிங் இதில் இருக்கணும் இந்த கோடில். அதாவது சோர்ஸ் கோட் நம்ம எழுதுகிற லாங்குவேஜில் அது டார்கெட் கோடுக்கு மாறுறப்ப அந்த மீனிங் மாறி இருக்கக்கூடாது. சிபியூ யூசேஜ்லேயும் மெமரி மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸில் பார்க்குறப்ப அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இன்டர்மீடியட் கோட்லேருந்து டார்கெட் கோடுக்கு மாற்ற தே அகெயின் ஹேவ் சம்திங் கால் டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். இதுவும் ஒரு விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இங்கே T0 = A+B போடுறாங்க. அப்புறம் அதே வந்து T1 எப்படி ஸ்டோர் பண்ணுறது, T0 + C எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு வருது இல்லையா, இந்த பார்ட்டை தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்க்குறீங்க. அப்புறம் T0 + C இந்த பார்ட்டோட எப்படி சேருது, அப்புறம் D = T0 + 1 இதுவரை நம்ம காம்ப்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் T0 + T1ன்றப்ப இப்படி போகும். ஓகே, இதுதான் டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ன்றதுனால உங்களுக்கு காமிச்சேன். The leaves of graph are labeled using unique identifier. Interior nodes are labeled by operator symbol. Nodes are given a sequence of identifiers to store the computed value. ஸோ இந்த நோடுக்குள்ளே அந்த வேல்யூ நம்ம என்னன்னு ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ நான் ஏபியில் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா 5 + 10 கொடுத்தேன்னா T0 வந்து 15 மாறிடும். சிக்கு வந்து நான் 3 கொடுத்தேன்னா T1 will become 18. அப்போ 18 + 15 will become 33 சொல்லிட்டு லேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கோட் ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் த டார்கெட் கோட் ஃபார் 3 அட்ரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ நம்ம அனோடேட்டட் பார்ஸ் ட்ரீயை வந்துட்டு 3 அட்ரஸ் கோடாக மாற்றுறோம். ஓகேவா, மாற்றிட்டு இட் யூசஸ் ரெஜிஸ்டர் டு ஸ்டோர் த ஆப்பரன்ஸ் ஆஃப் த 3 அட்ரஸ் ஸ்டேட்மெண்ட். அதோட டார்கெட் கோடை தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதில் 2 டிஸ்கிரிப்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெஜிஸ்டர்ட் டிஸ்கிரிப்டார், இன்னொன்று வந்துட்டு அட்ரஸ் டிஸ்கிரிப்டார். ரெஜிஸ்டர்ட் டிஸ்கிரிப்டார் என்ன பண்ணுதுன்னா என்ன இருக்குது அப்படின்றத ஒரு ரெஜிஸ்டர்லேயும் கரண்ட்டாக இருக்குன்றத எடுத்துக்கும். அட்ரஸ் டிஸ்கிரிப்டார்ன்றது எந்த லொக்கேஷனில் இந்த கரண்ட் வேல்யூ ஆஃப் த நேம் கேன் பி ஃபவுண்ட் அட் ரன் டைம். ஸோ இது என்ன இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கும், இது அதோட அட்ரஸை ட்ராக் பண்ணிக்கும், நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அதில் என்ன கோட் ஜென்ரேட் ஆகுதுனோ அதோட ரெஜிஸ்ட்ரியில் என்ன இருக்குது, அதோட அட்ரஸில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். T = A - B மூவ் A to R0 subtract B R0 இப்படி கொடுத்துருச்சுன்னா R0 contains T அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதில் A - B காம்ப்யூட் பண்ணி Tயில் வச்சுருக்கு. T in R0 அப்படின்னு அந்த லொக்கேஷனை வந்து அது மென்ஷன் பண்ணிக்குது. U = A - C இதே தான் சப்ராக்ஷன் கொடுத்துட்டு R0ல T இருக்குது, அடுத்த ஆப்ரேஷன் வர்றதுனால R1 contains Uன்னு சொல்லிக்கும். சொன்னதுக்கப்புறம் இது இந்த லொக்கேஷனில் இருக்குது, இப்போ புது லொக்கேஷனில் U வந்திருக்கு அப்படின்றத இப்படி தான் நமக்கு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். லாஸ்ட்டாக இதை அது கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் கோடே. அப்போ இதில் கண்ட்ரோல் ஃப்ளோனா இதே தான் நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ லூப் ஆப்டிமைசேஷனுக்காக இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றாங்க. ஸோ ஒரு லூப் வர்றப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜின் நான் ஒயில்குள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட் தான். ஓகேயா, ஸோ நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் தான் அகெயின். ஸோ நீங்கள் அதில் பார்த்த அந்த பேசிக் பிளாக் அந்த பார்ட் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஒரு சாம்பிள் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிச்சேன். ஸோ நான் வந்து B1 B2 அப்படின்னு சொல்லி நோட்டேஷன் யூஸ் பண்ணி தான் இன்டர்மீடியட்டில் காமிச்சேன். அடுத்து டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. இதை எது மேலே பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப்ஸ் மேலே தான் இதை பண்ணுவாங்க. த அனாலிசிஸ் தட் டிட்டர்மைன்ஸ் த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த டெஃபினிஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டேட்டா இன் அ ப்ரோக்ராம். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அனாலிசிஸ் ஆப்டிமைசேஷன் கேன் பி டன். இதில் 3 பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு லொக்கேஷன் வச்சுக்கோங்க. இங்கே நான் A = 2ன்னு சொல்கிறேன். இங்கே L2 B = Aன்னு சொல்கிறேன். இங்கே L3ன்னு சொல்லிட்டு Z = X + Yன்னு சொல்கிறேன். டெஃபினிஷன் பாயிண்ட்னா ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருக்கிற பார்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா ஏற்கனவே டிஃபைன் செய்யப்பட்ட ஒரு வேரியபிளை ரெஃபர் பண்ணுற ஒரு பார்ட். எவாலுவேஷன் பாயிண்ட்னா எக்ஸ்பிரஷன் இருக்கிற ஒரு பார்ட்டை தான் எவாலுவேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டேட்டா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவைலபிள் எக்ஸ்பிரஷன். இது எப்படின்னா இப்போ எனக்கு வந்து இங்கே L1 = 4 × I வச்சுக்கோங்களேன். இந்த L1
நான் அடுத்து வேறு ஏதாவது இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். இந்த L1 நான் அப்படியே எடுத்து 2 பிளாக்குக்கு யூஸ் பண்ணேன்னா, இஃப் நன் ஆஃப் த ஆப்பரன்ஸ் கெட் மாடிஃபைடு, இப்போ நான் இங்கே வந்து L2 இஸ் ஈக்குவல் டு L1 + 1, இங்கே L3 இஸ் ஈக்குவல் டு L1 + 2ன்னு கொடுத்தேன்னா, இந்த L1 வந்து இதோட ஆப்பரண்ட் தான். ஆனால் இதில் எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து அவைலபிள் எக்ஸ்பிரஷன். ரீச்சிங் டெஃபினிஷன்னா இங்கே வந்து இந்த L1க்கு பதில் இமேஜின் ஐம் ஹேவிங் சம்திங் எஸ் ஏ, இந்த ஏவை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு A + 2ன்னு மாத்திரேன். இது வர அது ரீச்சிங் டெஃபினிஷன். பார்ட் இதை நான் ரீடிஃபைன் பண்ண உடனே திஸ் வில் பிகம் ஆஸ் இதை கில் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ லைவ் வேரியபிள்ன்றது ஏ இஸ் அ லைவ் வேரியபிள், இது பிளாக் 4. ஏ இஸ் அ லைவ் வேரியபிள் ஃபார் பிளாக் 1, பிளாக் 2 அண்ட் பிளாக் 3ன்னு சொல்லலாம். அடுத்து பிஸி எக்ஸ்பிரஷன்ன்றது ஏற்கனவே அந்த ஆப்ரண்டோட டெஃபினிஷன் எதுவும் இல்லாமல் எவாலுவேஷன் பண்ணுற பாத்தில் தான் அதுக்கு இந்த வேல்யூ கிடைக்குதுன்னா அதை வந்து பிஸி எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உள்ள எல்லா ஆப்ரண்டையும் ஸ்பாட்லேயே காம்ப்யூட் பண்ணி செய்யறதுக்கு சமம். மற்றதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு வேல்யூ எடுத்து வச்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். லைவ் வேரியபிள்ன்றது எங்கே ரீடிஃபைன் பண்ணுறோமோ, இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 4 × I சொல்லிட்டேங்க. ஸோ அதை நான் திரும்பி ஒரு 2 பிளாக் கழிச்சு இங்கே நான் A இஸ் ஈக்குவல் டு A + 2 இந்த வேல்யூ மாத்திரம்ல, இந்த இடத்துல வந்து தே வில் சே வி ஆர் கில்லிங் ஏன்னு சொல்லுவோம். கில் பண்ணிவிட்டு வி ஆர் ரீடிஃபைனிங் ஏ, அதாவது பழைய வேல்யூ எரேஸ் பண்ணிட்டு புது வேல்யூ போட்டுடுறோம். A இஸ் ஈக்குவல் டு 4 × 1 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 + 2 வில் பிகம் 6 இல்லையா? ஸோ A இஸ் லைவ் ஃபார் B1, B2 அண்ட் B3 அண்ட் இட் கெட்ஸ் ரீடிஃபைன்ட் இன் B4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீச்சிங் டெஃபினிஷன்ன்றது a definition should not be redefined. A is a reaching definition for B2 and B3 and for B4க்கும் அதுதான் ரீச்சிங் டெஃபினிஷன். ஏன்னா இந்த வேல்யூ வரைக்கும் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் B5ன்னு வச்சேன்னா அதுக்கு மேலே அங்கே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ டேட்டா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோவில் இருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அதில் யூஸ் பண்ணுற 3 டேர்ம்ஸையும் 4 விதமான எக்ஸ்பிரஷனையும் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கோட் ஜென்ரேஷன் நம்ம இப்படி தான் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு புரியுமா? புரியாது, பட் மிஷினுக்கு புரியும். அடுத்து கோட் ஆப்டிமைசேஷன், கம்பைல் டைம் எவாலுவேஷன். இப்போ நான் கம்பைல் டைம் அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 5.7ன்னு நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல நான் எக்ஸ்/ன்றதை கம்பைலர் வந்து இப்படி மாற்றி அது இவாலுவேட் பண்ணிக்கும். அடுத்து வேரியபிள் ப்ரொபகேஷன். இது எப்படின்னா இந்த இடத்துல நான் A × Bன்னு கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நான் ஏன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இந்த எக்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் நீடட் என்னை பொறுத்தவரை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணாமல் இந்த ரெஃபரன்ஸையும் நான் எடுத்து இறக்கிறது தான் வந்து வேரியபிள் ப்ரொபகேஷன். அடுத்து டெட் கோட் எலிமினேஷன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எதுக்கு இங்கே கொடுக்கணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்வான்ட். ஏன்னா இந்த ஏவை வந்து நான் டைரெக்டாக இங்கே போட்டு பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இதை வந்து டெட் கோட் எலிமினேஷன், த லைன் ஆஃப் கோட் தட் இஸ் நெவர் யூஸ். 2 விதமான ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம ஸ்மால் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பண்ணால் அது லோக்கல் ஆப்டிமைசேஷன். இதுவே அது ஒரு ஃபங்க்ஷன், ப்ரொசீஜர், லூப்புக்கு பண்ணால் அது பேர் குளோபல் ஆப்டிமைசேஷன். அடுத்தது லூப் ஆப்டிமைசேஷன். ஸோ லூப்பை எப்படி வந்துட்டு ஆக்சுவலி ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமோடைய இன்னர் லூப் தான் ஜாஸ்தியாக நமக்கு டைம் எடுக்கிறது. அதை வந்து எப்படி குறைக்கிறதுனா 3 விதமான ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கோட் மோஷன். அந்த லூப்குள்ளே இருக்கிற கோட் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது. இது நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்திருப்போம், வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ப்ளஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு. இதில் ஐட்டம் வந்து கடைசி வரைக்கும் 10 தான். ஏன் இந்த ரூப் ஒரு 10 தடவையோ 100 தடவையோ எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஏன் இந்த லைன் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணும்? when you are going to not change anything in item. அப்போ இதை தூக்கி நம்ம வெளியில் போட்டுட்டோம்னா இது ஒரே டைம் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஒரு லைன் மட்டும் 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகிக்கும். அடுத்து இண்டக்ஷன் வேரியபிள் எலிமினேஷன். இப்போ ரீப்ளேசஸ் வேரியபிள் ஃப்ரம் இன்னர் லூப். இது ஒரு லூப்புன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லூப். ஓகேவா? இதில் J இஸ் ஈக்குவல் டு Nன்னு இருக்குது. இங்கே நான் இந்த J வேல்யூவை தான் 4 × Jன்னு சொல்லிடுறேன். இந்த Jவை திருப்பி நான் 4க்கு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ எம் டூயிங் 2 மல்டிப்ளிகேஷன்ஸ் ஹியர். இட்ஸ் இன்சைட் இன்னர் லூப். இது வந்து ஒரு 5 தடவை எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 தடவைனா மொத்தம் 20 தடவை இந்த இட்ரேஷன் இதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதில் இத்தனையும் வந்து 4 தடவைனா 8 டைம்ஸ் வரும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதில் இதை வந்து நான் ஒரு மல்டிப்ளிகேஷனாக இல்லாமல் ஒரு நார்மல் ஆப்ரேஷனாக மாற்ற என்ன செய்கிறேன்னா
நான் T4 வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெளில வந்துட்டு அதை 4 நாளாக குறைச்சிட்டு வரேன். போத் தீஸ் கோட் மீன் த சேம். ஆனால் திஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் இன் அ லூப். அதாவது இந்த இடத்துல அது மல்டிப்ளிகேஷனை குறைச்சி சப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துடுது. ஸோ இது வந்து 5 தடவை எக்ஸிக்யூட் ஆனால் போதும். மற்றபடி இது ஒரு சப்ராக்ஷன் தானே, இது ஈஸியாக பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். இது எப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஒரு விஷயத்தை நான் கண்டினியூஸாக அடிஷனாக போடலாம். பிகாஸ் அடிஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் இஸ் சீப்பர் தென் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி இல்லை, ஜென்ரலி அடிஷன் இஸ் சீப்பர் தென் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த இடத்துல I into 4ன்னு போகிறதுக்கு பதில் திஸ் I வேல்யூ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் யூ. ஓகே, அதனால் நான் இதை வந்து T is equal to 4ன்னு வச்சுட்டு ஒரு இட்ரேஷனையும் நான் +4 ஏற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே +4ன்னு ஏற்றுனதுனால இந்த கண்டிஷன் I less than 10க்கு பதில் இதை வந்து 10 தடவை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆனால் வித் மல்டிப்ளிகேஷன் இமேஜின் இதை நான் 40 தடவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆனால் வித் அடிஷன் தே சே த காஸ்ட் இஸ் சீப்பியர். ஸோ நீங்கள் நம்ம ஆங்கிளில் யோசிக்கக்கூடாது, மிஷினோட ஆங்கிளில் யோசிக்கிறது. அடுத்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். இந்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோர்ஸ் கோட், அதாவது நம்ம சோர்ஸ் கோடு வருதுல்ல அதை வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் கோடாக மாற்றுறதுக்கான இது. அதாவது இன்டர்மீடியட் கோட்ஸுக்கும் இதை அப்ளை பண்ணலாம், இல்லை டார்கெட் கோட்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி இது ரெடியூஸ் பண்ணலாம், கோட் சைஸை ரெடியூஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்கலாம். ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்டில் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரொசீஜரில் இன்ட்டு ஒயின்னு போட்டுட்டு y ஈக்குவல் டு 10ன்னு போட்டு x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு போட்டு ரிட்டர்ன் ஒயின்னு போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக ஆக்கலாம்ல. நான் இன்ட் y இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு டைரெக்டாக இந்த ஒய்யை தனியாக காம்ப்யூட் பண்ணாமல் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு கொடுத்துட்டேன். அடுத்து இதை நான் y10 தான் யூஸ் பண்ண போகிறேன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சுல, அப்போ ஐ கேன் டைரெக்ட்லி யூஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எலிமினேட் பண்ணணும். இதை வந்து நான் நம்ம டேர்மில் புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். திஸ் வில் அப்ளை ஃபார் போத் இன்டர்மீடியேட் ஆஸ் வெல் அஸ் டார்கெட் கோட். அடுத்து அன்ரீச்சபிள் கோட். இது எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், எழுதிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டே வச்சிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு சொல்லி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் printf போடுறேன். இங்கேயே ஃபங்க்ஷனை விட்டு அது வெளில போயிடும். இதை எப்போ அது பிரிண்ட் பண்ணும்? ஸோ திஸ் பார்ட் ஆஃப் கோட் இஸ் அன்ரீச்சபிள், பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் தட் இஸ் நெவர் ஆக்சஸ்ட். அடுத்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். இது தேவையில்லாத ஜம்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடாது. இங்கேருந்து அங்கே போங்க, அங்கேருந்து இங்கே போங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கோ டு யூஸ் பண்ணுவோம்ல கொஞ்சம் பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ அங்கே வர ப்ராப்ளம்ஸ் இது. அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 0 நான் எக்ஸ்னே சொல்லலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 நான் எக்ஸே சொல்லலாம். அதே போல் இதை பைனரி ஆப்ரேஷனாக போகிறதுக்கு பதில் யுனரி ஆப்ரேஷனாக போனால் இன்னும் காஸ்ட் கம்மியாகும் டார்கெட் கோட் ஐடியாவில். அடுத்து ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதை வந்து இன்னொரு டேர்மில் சொல்லியிருக்காங்க. y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு மீன் பண்ணலாம். இன்னொன்று அந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வழியாக ஐ கேன் யூஸ் எக்ஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஐ கேன். அதே போல் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2யும் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஐ கேன் மென்ஷன். பிட்வைஸ் எல்லாம் வந்து வெரி சீப், ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூலிங். இட் இஸ் த டாஸ்க் ஆஃப் ஆர்டரிங் த ஆப்ரேஷன்ஸ் டு மேக் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ப்ராசஸர் ரிசோர்ஸஸ். இப்போ என்கிட்ட ஒரு டார்கெட் கோடு இருக்குது, அந்த கோடை எந்த ஆர்டரில் போட்டால் என்னால் ரிசோர்ஸஸை கரெக்டாக யூஸ் பண்ணி என்னால் அதை சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கம்பைலர் வில் ரீஆர்டர் த ஆப்ரேஷன் இந்த கம்பைல்டு கோட் இன் அன் அட்டம் டு டிக்ரீஸ் இட்ஸ் ரன்னிங் டைம். ஒரிஜினல் கோடை இந்த ஷெடியூலருக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து ரீஆர்டர்ட் கோடு வரும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீஆர்டரிங் இருக்குல்ல, இதில் ப்ரோக்ராம் என்ன பர்பஸ்க்கு இருக்கோ அதை மாறக்கூடாது, அது மாறாது, அதுதான் விஷயம். ஓகே, 2 டைப்ஸ் இருக்குது பேசிக்கலாக. ஒன்று சிம்பிள் பேசிக் பிளாக்னு சொல்லுவோம். பேசிக் பிளாக்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தோம், கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃபில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருதுல்ல. அதாவது இப்போது இன்ட் சம்திங்னு இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு சம்திங்னு இருக்குது. இங்கே வந்துட்டு நான் ஒரு ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு லூப் வருது. குளோபலாக ஆக்சஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த பார்ட்டுக்கு தனியாக ஒரு ஷெடியூலிங் இருக்குது. அடுத்து ட்ரேஸ், சூப்பர் பிளாக், ஹைப்பர் பிளாக்ன்றது எல்லா பிளாக்குக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி. இதை லோக்கலாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை குளோபலாக பண்ணுற மாதிரி. குளோபல் ஆப்டிமைசேஷன், லோக்கல் ஆப்டிமைசேஷன் பார்த்தோம்ல. ஸோ இது ஒன்று லோக்கலுக்கும் இன்னொன்று குளோபலுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதிலே 3 டைப் இருக்குது. இது இல்லாமல் இது ஒரு அப்ராடில் ஒரு யூனிவர்சிட்டியில்
இதையும் வந்து டைப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ட்ரேஸும் சூப்பர் பிளாக் வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இருந்தது. ஹைப்பர் பிளாக்கே நான் இதிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ இந்த ரிசோர்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். அதில் 3 ஷெடியூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டான் பேஸ்ட் ஷெடியூலிங் எதை யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்டீஜர் ப்ரோக்ராமிங் நம்ம டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிலிருந்து. ஆப்டிமல் டிலேட் லோட் ஷெடியூலிங். ஸோ டிலேட் லோட் ஷெடியூலிங் ஃபார் ட்ரீஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் வேஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் திஸ் ஷெடியூலிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு பேசிக்கலாக பேசிக் பிளாக்கும் இந்த ட்ரேஸ் அண்ட் சூப்பர் பிளாக், அதாவது ட்ரேஸே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குளோபல் தான். ஸோ லோக்கல் பார்ட்டுன்றது இந்த சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். குளோபல்ன்றது ஒரு லூப்பையோ இல்லை உள்ளே போய் ப்ரொசீஜர்ஸையோ கன்சிடர் பண்ணி செய்கிற ஷெடியூலிங்னு நம்ம எடுத்துக்கலாம். இதிலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 3 அட்ரஸ் கோட்ஸை ஃபுல்லாக 3 அட்ரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம இதை மாற்றிப்போம். மாற்றிட்டு இதை வந்து இல்லைனா ஏசைக்ளிக் கிராஃபாக மாற்றுவோம், டிஏஜின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து வீல் ஹேவ் சம்திங் லைக் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப்ஸ். இதுவே இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட்லேயே வருது. அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு நான் ஓவராலாக இதில் ஐடியா கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனதுனால ஒன்று கதை டிஃப்ரெண்ட்டாக போயிருக்குமே தவிர, இப்போ நான் சொன்ன கதையே வந்து ரொம்ப சின்னது. ஒன்று ஒரு பெரிய டாபிக்.